தர்காவிலேயே ஊறி போனவன். ஏகத்துவம் என்று சொன்ன வார்த்தையே கேட்க மாட்டான். தாயத்து, தட்டு, தகடு என்று ஏராளமான அனைத்து விதமான ஷிருக்குன்னு இவங்க தான் குடும்பமே அப்படிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள போனாலே நாகூர் தர்கா படம் தான் உள்ள இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம பார்க்கும்போது இவெல்லாம் எங்கேயா நம்ம போய் கேட்க போறான் என்று நாம் நினைப்பதுண்டு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அதெல்லாம் நீ நினைக்காத. உனக்கு கடமை என்னன்னா எடுத்து சொல்வதுதான். இன்னமா அலைக்கல் பலா அலைனல் சாப். எடுத்து சொல்வது உன் மீது கடமை, விசாரிப்பது எங்கள் மீது கடமை. மிக கொடுங்கோலனாக திருக்குரான் காட்டக்கூடியதுல முதலாம் யாருன்னா ஃபிரௌனை தான் அல்லாஹ் சொல்றான். கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் நான் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு தெரிந்தவன். அந்த மாதிரி கொடுங்கோலன் என்று தெரிந்தவர் இடத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொல்லுகிறான், நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌன்ட்ட போங்க, மென்மையான இலகுவான வார்த்தையை அவர்களிடத்தில் பயன்படுத்துங்கள். வரமாட்டாங்க அல்லாஹ்வுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனா உங்களுடைய கடமை என்ன, சொல்ல வேண்டியது உங்களது கடமை. ஆனால் ஒரு சிலர்கள் நம்ம வரமாட்டான்னு நினைத்திருப்பவர்கள்லாம் வரந்தவும் இருக்கிறாங்க.